ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்க்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ பொதுவாக ஒரு ட்ரேடிங்கில் 5 விஷயம் இருக்குது, சரிங்களா? இப்போ நான் ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மார்க்கெட் டேட்டா போயிருங்க, சரிங்களா? இதில் டாப் கெய்னர் டாப் லூசர் அப்படின்னு இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே பெருவாரியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிலோ 20 ருபீஸில் இருக்க ஸ்டாக்கையோ, சரிங்களா, அபவ் 20 ருபீஸ்லையோ, சரிங்களா, அதே போல் ஏன்னா பிகினராக வரைச்ச அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா. இந்த ஊர் பேர் தெரியாது, இந்த ஆல் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நிறையா செக்யூரிட்டிஸ், அதாவது நிறைய கம்பெனிஸே நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஸ்டாக் செலக்ட் பண்ணாமல் பெஸ்ட்டான ஸ்டாக் எங்கே இருக்கும் அப்படின்னா F&O செக்யூரிட்டிஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது F&O செக்யூரிட்டிஸ் அப்படின்னா நார்மலாக வந்துட்டு ஒரு 5 crore டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடிய ஸ்டாக், சரிங்களா, எலிஜிபிலிட்டி நிறையா இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த பேஸில் தான் F&O அப்படின்னா அதில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணலாம், சரிங்களா. ஸோ இப்படியான ஸ்டாக்கில் என்னென்னா லிக்விடிட்டி இருக்கும், சரிங்களா. அதாவது நீங்கள் ஒரு ஷேரை வாங்கிடுவீங்க, விற்கும்போது வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும். இந்த 20 ரூபா ஸ்டாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த ட்ராப்பில் தான் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பராக செக் பண்ணாமல் மாட்டிப்பீங்க. அப்போது இந்த மாதிரியான ஸ்டாக்கில் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது, சரிங்களா. இப்போது இதில் உடனே இம்மீடியட்டாக என்ன பண்ணிடக்கூடாது, மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன உடனே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டாப் கெய்னர் அப்படின்னு சொல்லி வந்துடுவீங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டாக் வந்துட்டு ரீசனபிளாக இருக்கணும், சரிங்களா. இந்த மாதிரி 10% ஏறிச்சுன்னா அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் இருக்காது ஸ்டாக்கில், சரிங்களா. பிலோ 3 இல்லை அப்படின்னா 4 இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டாக் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள், சரிங்களா. ஹெவியாக ஹை லெவலில் இருக்க 5%க்கு மேலே இருக்க ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, இனிஷியலாக நீங்கள் உள்ளே வரைச்சா 1000 ருபீஸ்க்கு மேலே என்ன பண்ணாதீங்க, இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே 1000 ருபீஸ் மட்டும் போட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டீங்களா, செகண்ட் பாயிண்ட் 1000 ருபீஸ் தான் வச்சுருக்கீங்களா, இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த ஸ்டாக்கை ஆட் பண்ணுங்கள், சரிங்களா. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் எடுங்க, சரிங்களா. அதாவது நீங்கள் ட்ரேடிங் வந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அது கைவசம் இல்லை அப்படின்னா நான் ஒரு 3 hours டைம் ஃப்ரேம் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ராப் பண்ணுங்கள், சரிங்களா. நான் டபுள் லைனில் வரைவேன், இதை பற்றி நான் ப்ரீவியஸாக நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கேன், சரிங்களா. பேக் போயிட்டு செக் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து ஒரு செஷன் மாதிரி தொடர்ந்து கோர்சஸ் மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு, சரிங்களா. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போய் அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க, சரிங்களா. ஸோ இந்த லெவல் தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இந்த சப்போர்ட்டில் ரீச் ஆகும்போதுலாம் என்ன ஆகுது அப்படின்னா ட்ராவல் ஆகி மேலே போகுது, சரிங்களா. அப்போது இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மந்த்லி கேண்டில் க்ரீன் ஆயிடுச்சு. அப்போது தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது மந்த்லியும் வீக்லியும் என்னவாக இருக்கணும் அப்படின்னா க்ரீனாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஸ்டாக் ட்ரேட் பண்ணுறீங்க இன்றைக்கி புதன்கிழமை அப்படின்னா அந்த புதன்கிழமை மந்த்லி வந்து அந்த ட்ராவல் ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. நீங்கள் அந்த பர்டிகுலராக அந்த வீக் போடும்போது க்ரீனாக இருந்துச்சுன்னா உள்ள பையர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம், சரிங்களா. ஸோ தேர்ட் பாயிண்ட் ரொம்ப கிளியராக இருக்கும். இப்போது ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ணல ஒரு 3 hours டைம் ஃப்ரேம், அந்த டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க, சரிங்களா. இப்போது மார்க்கெட் வந்து சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகுதா, ஒரு நாளைக்கு 3 கேண்டில் தான் வரும், 3 hours கேண்டில், சரிங்களா. இதனுடைய பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 3 hours பிரேக் அவுட்டில் ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். இதில் 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா பிகினராக வரைச்ச 5 to 15 minutes எக்ஸிட் ஆயிருங்க, சரிங்களா. இந்த எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்தினாலும் ஏன் அப்படின்னா லாங்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம உங்களுக்கு இனிஷியலாக வரைச்சா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ட் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும் தெரியாது. இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் குளோபல் மார்க்கெட்டோட கனெக்ஷன் இருக்கும், சரிங்களா. குளோபலாக ஒரு பேட் நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ஆயிரும், டெக்னிக்கல் அனலைசிஸ் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த 5 பாயிண்ட்டும் உங்களுக்கு கிளியராக இருக்குது. அப்போ 1000 தான் ட்ரேட் பண்ணுறோம், சரிங்களா. மினிமமான அமௌண்ட் வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். டெய்லி
சரிங்களா? ஒரு ட்ரேட் நீங்கள் எடுத்தாலே போதுமானதான், எக்ஸஸாக ட்ரேட் எடுக்க வேண்டாம். இப்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியே என்ன அப்படின்னா, இந்த 3 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டுமா? சரிங்களா? இதில் ஒரு டேயோ வீக்லியோ லெவலை மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ டே டைம் ஃப்ரேம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, சரிங்களா, இந்த டேவை மார்க் பண்ணிடுங்க. நீங்கள் எப்போ கண்டுபிடிப்பீங்க? மந்த்லி போடுவீங்க. சரிங்களா? வீக்லி டைம் ஃப்ரேம் எடுப்பீங்க. எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான். ஸோ உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல இன்சைட். சரிங்களா? ஸோ இந்த டே கேண்டலோட ஹை, சரிங்களா, மொத்தம் ப்ரீவியஸ் டே, சரிங்களா, அதுக்கு ப்ரீவியஸ் டே, அதுக்கு ப்ரீவியஸ் டே, இந்த 3 கேண்டலையும் மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போது உங்களுக்கு தெரியும் டைம் ஃப்ரேம் நம்ம என்ன டைம் ஃப்ரேம் எடுத்திருப்போம், மந்த்லி போட்டிருப்போம். சரிங்களா? நம்ம அதில் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகுதுன்னு தெரிஞ்சிருக்கோம். வீக்லி க்ரீனாக இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் வைக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு கேண்டலுக்கு ஒரு கேண்டில் உள்ளே இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு கேண்டலுக்கு ஒரு கேண்டில் வந்து இன்சைடு இருக்குது, இந்த மாதிரி வந்து இன்சைடு இருக்குது அப்படின்னா வேல்யூஸ் கொஞ்சம் அதிகம். சரிங்களா? ஏன்னா இது ஒரு ட்ரெண்ட் ஃபேக்டரில் வரும். சரிங்களா? அப்போது நீங்கள் இங்கே பார்க்கச்ச, சரிங்களா, ஒரு கேண்டலுக்கு, சரிங்களா, இன்சைடு ஒரு கேண்டில் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த லைனை பிரேக் பண்ணும்போது வரல அப்படின்னா விட்டுருங்க. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணச்ச நீங்கள் என்ன பண்ணலாம்? என்ட்ரி கொடுக்கலாம். சரிங்களா? நம்ம ஏன்னா ப்ரீவியஸ் டேயோட ஹையெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கேண்டலுக்குள்ளே இந்த கேண்டில் வரல, இதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? இந்த கேண்டலுக்குள்ளே இந்த கேண்டில் வரல, இதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? உங்களுடைய ப்ரீவியஸ் 3 நாளைக்கு மார்க் பண்ணி அதையும் நீங்கள் செக் பண்ணி சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுதா அப்படின்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா அந்த இன்சைடு கேண்டில் உங்களுக்கு அமைஞ்சுது அப்படின்னா இந்த ப்ரீவியஸாக இருக்கிற லைனில் எல்லாமே பையர்ஸ் உள்ளே வருவாங்க. எப்போதுமே வந்து டே டைம் ஃப்ரேமை பிரேக் பண்ணச்ச பையர்ஸ் உள்ளே வருவாங்க. அப்போது இந்த மாதிரி இன்சைடு பார், சரிங்களா, அந்த மாதிரியான கேண்டில் வரைச்ச உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். பையர் எல்லாம் உள்ளே வருவாங்க. ஸோ கேண்டிலாகவும் டெக்னிக்கலாகவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணச்ச நீங்கள் டைமை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.